Oh!
புறப்பட்டு சென்றீரே, நான் உங்களை அழைத்தேன். இல்லை அண்ணவா, இல்லை, நான் அழைக்கவில்லை. வருகை மரியாதை கழுத தேர்ந்து கட்டரும் மாற்றம் அழைத்ததற்கு காரணம் இருக்கிறது. என்ன சர்வேஸ்வரா, நீங்கள் வரம் கொடுத்து விட்டு நான் அதை பெற்றுக் கொண்டு இனி நான் எப்படி தெரிந்து கொள்வது? சந்தேகம் வந்துவிட்டதா? எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் சிறப்பு மீது கேட்க வேண்டும். சந்தவரம் காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? கையால் பிடிக்கத்தான் முடியுமா? அதற்கு உருவம் இருக்கிறதா? வரவும் அப்படித்தான். கொடுத்தவன் பலிக்கும். அது பலிக்குமா பலிக்காதா என்று நான் எங்கே தெரிந்து கொள்வது? உன்னுடைய நாட்டிலா ஈசா உன் தலையே கையால் சோதிக்க எத்தனை யுகாந்திர காலம் தவம் பண்ணி நம்பிக்கை வேண்டும். மனிதன் பழிக்கவில்லை என்றால் மீண்டும் ஒன்று நான் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு வளர்த்த பெற வேண்டும். ஒரு விவசாயி இருக்கிறான், பயிரிடுறான், பூச்செடி கடையில் போயிட்டு பூச்சி மருந்து கடையில் போயிட்டு பூச்சி மருந்து வாங்கிட்டு வரோம். வர வழியில சந்தேகம் வந்து இந்த பூச்சி மருந்து அடிச்சா புது சாரமா வெளியில பூச்சி போவாங்க. நம்பிக்கையோடு வாங்கி வந்தால் படிப்பு உன்னை கொடுத்தாலும் அப்படித்தான். ஒரு கடவுள் வர கொடுக்கிறது, அதை சூழ்ச்சி செய்து அழிப்பது. கடவுள் நினைச்சுதானே நீங்கதான் ஒரு கடவுளான வர கொடுக்குறீங்க, திரும்பி சூழ்ச்சி செய்து நீங்களே அழிக்கிறீங்க.
எப்படிதான் தப்பிச்சு ஓடுறதுன்னு புரியல. எனக்கு தூரம் வந்துட்டு இனி எங்க வர போறோம்? சரி போயிடுவோம். பார்த்து பாருங்க. என்னிடம் தப்பிக்க முடியுமா? இந்த காட்டை அழிக்கிறேன். இவனை விட்டு இருக்க மாட்டேன். இவனையும் அழிக்கிறேன். இப்பொழுது ஒரு பெரிய வெள்ளாட்டுக்கு நான் வடிக்கிறேன். இந்த கானகத்தை வென்றித்து கானகத்தையே அழித்தவன் எங்கிருந்தான் கண்டுபிடித்து அவனை சோதிக்காமல் விட மாட்டேன். அவன் திறத்திலே வைத்து அவன் மரம் அளிக்கிறதா என்று பார்க்காமல் வெள்ளாடு வடிக்கிறேன். கானகத்தையே விளைத்து வருகிறேன்.
கஞ்சாவா? ஐயோ தனிமையில தானே போனாரு. கஞ்சா குடிக்கல விழுன்னு வாழ்க்கீங்க. போட்டு நடப்பாங்க. அதுதான்டா இப்பொழுது எவ்வளவு பூவும் பொட்டு வச்சு மங்களகரமா இருக்கின்றது. ஒரு பொம்பளைக்கு சொத்துன்னா மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் தான் சொத்து. ஆமாண்டா, புரியுதா? இப்படிப்பட்ட அழகை மீண்டும் நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? ஐயோ அம்மா, உலகத்துக்கெல்லாம் மாநிலத்தை கொடுக்கக்கூடியவன், குங்குமக்காரி என்று பெயர் பெற்றவன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய காலத்தை என்னிடத்திலேயே ஊட்டுகிறாயா? என் கோபத்தை தெரியவல்ல கோபம் கொள்ள வேண்டாம். அவரு பக்தர்கள் நிறைய பேர் என்ன கூட்டம் ஓடுவார். அரண்மனைக்க சென்றிருக்கிறார். வருவாரா? வரதான் போனாரு. அதான் வருவாரா? சற்று நேரம் பொழுது அவர் வந்தவுடனே பார்த்து விட்டாங்க. ஓரமா உட்காரு, வருவார். வந்து பார்த்துட்டு எங்கம்மா இழுக்கிறான்? என்னடா உங்களுக்கு விடியவே தெரியாதா? பணகாமலே ஆளக்கூடிய பத்மாசுவர் தவத்தை செய்தார். ஆத்தவர் கரத்தை கொடுக்க சென்றார். அங்கு என்ன நடந்தது? அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? கேட்டார். யாரு திறந்து மீது என்னுடைய வலது கரத்தை வைக்கின்றேனோ அவர் பற்றி எரிந்து பீகரமாக வேண்டும் என்று வரம் கேட்டார். யாரு? பத்மாசுவர். அந்த அரக்கன். ஆமா. இப்படிப்பட்ட வரத்தை கேட்டார். ஆமா. என்னம்மா வித்தியாசமா கேட்டுக்கிறானுவா? வர வர ரொம்ப கெட்டு போயிட்டுக்கிறானுமா. சரி, தாத்தாவும் கொடுத்து விட்டார். அந்த வரத்தை சோதிப்பதற்காக நான் யாரை கொண்டு நான் சோதித்தேன்? வரம் கொடுத்தவரை வல்லம் நீங்கள் தானே, உங்களையே சோதிக்க போகிறேன் என்று தோற்றுகின்றார். சிவபெருமா தலையில கையை வைக்க என் கணவனை தோற்றுகின்றார். தேடாமல் சென்றாரே போக வேண்டாம் என்று எத்தனையோ
கூட பொண்டாட்டி பேசிக்காங்க. என் வார்த்தை கேளாமல் சென்றார். கேட்பாங்க. காலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கேட்கறாங்க. 5 மணிக்கு மேல தான் யார் பேசியும் கேட்கறதுல கிளம்புறாங்க. ஐயா உனக்கு தெரியாது. எனக்கு அப்படி என்றால் அந்த அசுரன் என் கணவன் தலைவிலே கையெழுத்து கையெழுத்தால் எழுந்து விடுவார்கள். ஐயையோ, ஐயோ, அதுலயும் நல்லதையும் ஒரு கெட்டது மகன், கெட்டதுலயும் ஒரு நல்லது மகன். என்ன என்ன தெரியுமா? இவரு தேத்துறாரு. அவன் செத்துறாரு. மரம் வாங்கினவா சோகம் தேத்துறான். செத்துறான். சிறுபெருமம் பாய்ந்து ஓடுறாரு. போறாரு. அவரால ஓட முடியாதுடா. அவர் சும்மா இருந்தாலும் ஓடுவாரு. கையில சூறாயுதம் வச்சிருக்காரா? ஏய், அவருக்கு வாழ கால்றாங்க இழுத்து போடுவாங்க. அந்த சூறாயுதத்தை தூக்கினாரு. வாழ கால் இழுத்து போறாரு. எப்படி ஓடுறாரு? அவன் தேத்துறவன் வேகமா தேத்துறான். செத்துறாங்க. அதை விட வேகமா செத்துறான். தேத்துறவனுக்கு என்ன வியாதி? அவனுக்கு தொட்டிக்காது. ஏம்மா கெட்ட நிலைமை எப்படி சோறு வந்து தொட்டிக்காது. அவன் எப்படி தேத்துறான். ஒவ்வொருக்காரருக்கு வாழ கால் அப்படி என்றால் என் கணவனை மறுத்து கொண்டே ஓடுகின்றான். ஆத்தா மைசூர் என்ன செய்யணும்? என்ன செய்தார்? ஐவேரங்காட்டுக்குள்ளே அந்த காய்க்குள்ளே கொட்டை வடிவாக சென்று அமர்ந்திருக்கிறார். அரக்கனுக்கு தெரியாமல் மறைத்து விட்டார். எப்படியா எப்படி தவிச்சு வந்துடுவான். அது போதும். வந்துருவாரா? இந்த அரக்கன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு வெள்ளாட்டு கடை ஒரு மாதிரி ஓ நீ ஐவேலும் காயில போய் பூந்துட்டியா? நீ எந்த காயில பூந்துன்னு என்னால தேட முடியாது. கொஞ்சம் முடியலா நான் ஆடா ஒரு வெடுத்து எடுத்து ஒரு பக்கத்துல இருந்து மேய்ச்சிக்கிட்டே போறோம். என்ன ஐயோ ஆட்டை அழிக்கிறான். ஆமா பாட்டி. ஐயோ, ஒரு குதிரைன்னா மேய்ஞ்சி அப்படியே புழுக்க போடும். ஆமா மாடுன்னா மேய்ஞ்சிட்டு அவசரமா மேய்ஞ்சி அப்புறமா உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து அசை போடும். ஆமா ஆடு அதுபடித்தாம இப்ப புடுக்கையா போடுவேன். அப்ப என்ன சிவபெருமான ஆட்டை புடுக்கதான் கூப்பிடணுமா? ஐயோ, நம்பிக்கை. சொல்லுவாங்களே, ஆடு ஓடிய காடும் அரசன் வீடு ஓடிய நாடும் அடிக்கடி தாய் வீடு ஓடிய பெண்ணீரும் அந்த குடும்பம் கூடாது அழிந்து போகும் என்பார்களே. அப்படி ஆடு ஓடிய காடு அழிந்து விடுமே, என் கணவனை அழித்து விடுவாரே. நான் என்ன செய்வேன்? செய்யலாம் எனக்கு ஒன்று விளங்கவில்லை நாடா. ஆனா வீட்டுக்காரர் செத்துற அருமை செய்ய நீ தாலியெல்லாம் அறுக்க கூடாது. ஏன் காடு காடு இருக்கிறதா? தாலி எடுத்த கழுத்துல காயமாயிடும். பாண்டிச்சேரியில வாசம் செய்து வரக்கூடியவர்கள் கவி, மோனிஷா, புஷ்பா அந்த மற்றவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள், பாண்டிச்சேரியில் வாசம் செய்து வரக்கூடிய நண்பர்கள் இதோ பழனிசாமி எனக்காக 100 ரூபாய் நன்கொடை வாங்கி வைத்துள்ளார்கள். கவின் அவர்களுக்கும் மோனிஷா அவர்களுக்கும் புஷ்பா குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைப்பு சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். வணக்கம். உங்க வீட்டுக்காரர் போய் ஐயோ மாட்டினாரா? அதனால அப்பர் 64 லைன் பண்ணுறதுல அதுல அப்பர் ஆமா. அதாவது அருகாமொழி சிறுவானூரில் வாசம் செய்து வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கலைத்துறை அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய அப்பர் ஐயா அவர்கள், பம்பை இசை கலைஞர் மற்றும் அர்ச்சகராக பணியாற்றக்கூடிய அப்பர் அவர்கள் எனக்காக ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஐயா அப்பர் அவருக்கு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்வது? எத்தனை முறை சொன்னாலும் கேளாமல் அந்த அரக்கனுக்கு வளத்தை கொடுக்க சென்று விட்டார். தீட்டிய வளத்தில் குறிப்பாக்க வேண்டும் என்று என் கணவனை கிடத்தி கொண்டு வருகின்றார். பாட்டி ஏன் அழுது கொண்டே? அம்மா நாடு பூரா மேய்ஞ்சி போயிட்டு மூலையில ஒரு பாத்தா இருக்குது. பாவி, அந்த பாத்தி மேய்ஞ்சினா ஆம்பளையா? ஐயையோ, நான் என்ன வேண்டும்? ஆம்பளை எதுக்கு அழுவது இல்ல? எனக்கு ஆபத்து வந்தபடியெல்லாம் என்னுடைய அண்ணன் வைகுந்தவாசன் நாராயணா? ஆமா ஆமா. நன்மைக்கு தீமைக்கு எது வேண்டிக்கும் கூப்பிடுங்க. நீ அண்ணனிடம் சென்றால் அதனால் தான் நல்ல வழி நடக்கும். என் கணவனை காப்பாற்றுவார். வைகுந்தம் போலாம். வைகுந்து செல்ல வேண்டும். இதோ நாராயணானு கோவிந்தா. Thank you.
சகாயம் பார்க்க வேண்டும். எந்த மண்டபத்தில் இருக்கிறியோ குப்பை வீட்டிலிருந்து போயிட்டா என்று கூப்பிட்டா கூட குப்புல போய் கோவிந்தா உனக்கு எதனா ஒரு குறை உண்டாதான் அண்ணனை அழைப்பே தவிர இல்லை என்றால் அழைக்க மாட்டிய. போது சந்தோஷமா நீ மட்டும் இல்லை எல்லாமே எல்லாம் இருக்கும் போது கோயில் பக்கம் போக மாட்டோம். கொண்டாடிக்கு காயலாம் பிள்ளைக்கு காயலாம் மாடு கண்டு போடல செனை பிடிக்கலாம்மா தாயா என் மாடு செனை பிடிச்சின்னா 3 நாளைக்கு 3 பால் வாங்கி அந்த மாதிரி நீ நெல்லியா இருக்கும் போது அண்ணன் நினைக்கிறது இல்லை. உனக்கு கெட்ட நேரம் வந்தது ஆபத்து வந்து நினைக்கிறேன்னு விவரமா கொஞ்சம் பச்சே சொல்றாரு. இல்ல பொண்ணை கொடுக்கும் போதே நல்லவனா கெட்டவனா இப்படி அதை வச்சுட்டு மாவன மாவட்டா கேட்டு பார்த்து விசாரித்து பார்த்து குடியான பார்த்து கொடுத்துட்டா வந்து கசக்கிட்டு இல்லம்மா கொடுக்கும் போது நல்லவன் தான் பார்த்து கொடுத்துறோம். பின்னாடி தெரியும் போது தானே தெரியுது அவன் கெட்டவனா.
தட்டாமல் தட்டாமல் கொடுத்து கொடுத்தா தெரியும் அவருடைய ஆமா கதை அப்படி அந்த அரக்கன் எப்படிப்பட்டவன் கேட்டான் நான் தலைமையில் வளர வைத்து வைத்தால் அவன் பற்றியது பற்றியமாக வேண்டும் என்று மனத்தை கேட்டான் என் கணவன் அப்படி விழுந்து விட்டார் கொடுத்தவனே சீட்டிய வகத்தில் குறிப்பாக்க வேண்டும் நீ கொடுத்தவங்க ஐயா பொய்யா உன்னைய சோதிக்க போகிறேன் என்று என் கணவனையே துவங்கினார் பயந்து ஒன்னவரா இருந்தாரு எம்மா சொன்ன ஓட முடியும் ஓடி ஓடி பார்த்தாரு அப்புறம் என்னடா ஓடுனவர் ஐவேல காட்டுக்குள்ளே புகுந்து விட்டார். புகுந்தவர் சும்மா இல்லைங்க தாத்தா. ஐவேல காய்க்குள்ளே கொட்ட வடிவா ஆயிட்டார். ஆனால் அந்த மகாசுரன் என்ன செய்தான் ஈசாவினை விடமாட்டேன் என்று வெள்ளாட்டுக்களம் அவதாரப்படுத்தி அந்த காட்டையை அழித்து வருகிறாங்க. ஒரு பக்கம் புழுங்க போட போட்டுக்கிட்டே எப்படியாவது சென்று சீக்கிரமாக என் கணவனை காப்பாற்றுவார்கள். அந்த பத்மா சொன்ன அழிச்சிட்டு சிவபெருமானை கொண்டு விட்டுட்டு போகணும். கிளம்பு கிளம்பு. இன்னொரு காலத்திலே அமிர்தம் கிடைக்கும் போது வாக்காளர் கடைகளிலே அமிர்தம் கிடைக்கும் போது முதல்ல எடுத்த அவதாரம் அப்ப ஒரு அவதாரம் எடுத்துக்கலாம். எதுக்குமே எடுத்தாரு அமிர்தத்தை தேவர்களுக்கே கொடுக்க வேண்டும். அரக்கர்கள் அமிர்தத்தை புசித்து விட்டால் இந்த நாட்டை அழித்து விடுவார்கள். அதனால் தேவனுக்கு அமிர்தத்தை கொடுக்க வேண்டும். அரக்கருக்கு ஏமாற்ற வேண்டும். அப்ப ஏமாத்தது என்ன வேஷம்? மோகினி அவதாரம் எடுத்தேன் அல்லவா, அந்த மோகினி அவதாரத்தை உனக்காக பொம்பளையா பொம்பளையா சாமி பொம்பளையா வந்தா வச்சு தோன்ற மாதிரி இருக்கும். நல்ல கை வச்சாலும் பரவாயில்ல. என் தலையில கை வச்சு என் பொண்டாட்டி தாலியா இருக்கணும், நீ நல்லா இருக்கணுமா? என் தாய் நினைச்சா போதும் எனக்கு. பொண்ணு பார்த்துக்கிறாங்க எப்படியாவது கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் போனது நான் வேண்டிக்கிறேன். என்ன நம்ம வீட்டுக்கு வந்து போக ஏன் வரும்போது என் வீட்டுக்கு வந்து அப்படி தலை காட்டி போங்க. எங்க வீட்டுக்கு ஏன் பசங்களுக்கு காதலி கடை வச்சுக்கிறேன். பிரியாணிக்கு எடுத்து லிஸ்ட் போட்டு இன்னொரு காலத்தில் எடுத்த அந்த அவதாரத்தை அந்த மோகினி அவதாரத்தை உனக்காக இரண்டாவது முறையாக எடுத்து அது மோகினி அவதாரம். ஜெகநாதனை காக்க ஜெகன்மோகினி அவதாரம் ஜெகன்மோகினி அவதாரம். நீங்க சொல்லிவிட்டு நேரா சென்று உங்க மனைவி இருக்கிற அண்ணி வச்சுக்கிறேன். பொண்டாட்டி பார்த்து போயிடும். ஆமா ஒரு பொண்டாட்டியா எட்டு பொண்ணு ஒண்ணுக்கு ரெண்டு சோதத்துக்கு 3 அது ஒன்னாலதான் நாங்க எல்லாம் வீணா போனது. இன்னும் முதல்ல வருது அது தாரம், ரெண்டாவது வருது தலைக்கு பாரம், மூணாவது வருது அது ஊருக்கு வாரம். அதான் நான் என்ன பண்ணி தெரியுமா, என்ன செய்ய நாலாம் தாத்தோட மூணுமே ஓடி போச்சுவா. அது மாதிரி ஓடி போகணும் தான் ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக்குறாங்க. அண்ணா அதனாலே இப்பவே அந்த கோயில் அகாரத்தை பார்க்க வேண்டும். நாம பார்க்கணும். ஏவா ஆமா இப்போதா ஆமா சரியம்மா சென்று அகாரத்தை